ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல். சிங்கிளா வாங்க, கப்பலா போங்க. ஜெயலட்சுமி நகர், ட்ரீம் பிளாட்ஸ் ஃபார் சேல், டிடிசி பீரரா, அப்ரூவ் பிளாட்ஸ் விற்பனை. வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி தலைப்புச் செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கோயம்புத்தூர் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் இன்று பிரதமர் மோடி பங்கேற்பு. சுமார் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்ப நாய்கள் உதவியுடன் தீவிர கண்காணிப்பு. ஆந்திராவில் கூட்டணி கட்சி தலைவர்களான சந்திரபாபு நாயுடு மற்றும் நடிகர் பவன் கல்யாணுடன் இணைந்து பிரச்சாரத்தை நடத்திய பிரதமர் மோடி பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசிய போது மின் கம்பங்கள் மீது ஏறி நின்றவர்களை கீழே இறங்குமாறு கேட்டுக்கொண்ட மோடி, பொன்முடியை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என முதலமைச்சர் கவர்னருக்கு கடிதம் எழுதிய நிலையில் கவர்னர் RN ரவி மறுப்பு. மும்பையில் நடைபெற்ற ராகுல் காந்தி யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உத்தவ் தாக்கரே, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்களும் பங்கேற்பு. மக்களின் பக்தியுணர்வை வாக்குகளாக மாற்ற நினைப்பதுதான் பாஜகவின் தேர்தல் உத்தி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். சிக்கிம், அருணாச்சல பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தேதி மாற்றம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பதில் ஜூன் 2ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு முந்தைய தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான கூடுதல் விவரங்களை தனது இணையதளத்தில் பதிவேற்றியது தேர்தல் ஆணையம். தேர்தல் பத்திரங்களை பணமாக்கிய கட்சிகளின் விவரங்களை வங்கி கணக்குடன் வெளியீடு. தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக ரூபாய் 6986 கோடி 5 லட்சம் பெற்றுள்ளதாகவும், திரிணாமுல் காங்கிரஸ் ரூபாய் 1397 கோடியை தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெற்றுள்ளதாக நிதி தொடர்பான புதிய தகவல்களை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். திருப்பூர் போன்ற பகுதிகளில் போதை சாக்லேட்டுகள், போதை ஊசி போன்றவற்றின் புழக்கம் அதிகமாக உள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. போதைப் பொருள் புழக்கம் குறித்து பேசினால் முதலமைச்சர் தன் மீது அவதூறு வழக்கு தொடருவதாக பேச்சு. தொழில்துறை அமைச்சர் TRB ராஜாவை அவரது அலுவலகத்தில் சந்தித்த மக்கள் நீதி கட்சி நிறுவனர் கமல்ஹாசன் நாடு காக்கும் ஒற்றை நோக்கத்திற்காக அமைச்சரை சந்தித்ததாக X தளத்தில் பதிவு. மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக சென்னையில் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக MLA அருள் சந்திப்பு. அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 7 மக்களவை தொகுதிகள், 1 மாநிலங்களவை சீட் வழங்க வாய்ப்பு என தகவல். நான் தலைப்பு செய்திகளுக்காக வேலை செய்பவன் அல்ல, காலக்கெடுவை கருத்தில் கொண்டு வேலை செய்பவன் என பிரதமர் மோடி தகவல். மக்களவை தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என EPS சொல்கிறார். எடப்பாடியின் கையில் அதிமுக வந்ததிலிருந்து
அதால பாதத்தில் போய் கொண்டிருக்கிறது என TR பாலு பேச்சு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 9 தொகுதிகள் என்னென்ன என்று இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தகவல். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு காரணமாக தமிழக வெற்றி கழகத்தின் ஆலோசனை கூட்டம் ஒத்திவைப்பு. தீவிர உறுப்பினர் சேர்க்கையில் மட்டுமே ஈடுபட வேண்டும் என்றும் பிற கட்சிகளின் பணிகளுக்கோ அல்லது கூட்டங்களுக்கு செல்லக்கூடாது என தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். இழுபறிக்கு பிறகு இன்று உறுதியாகிறது அதிமுக பாமக கூட்டணி. பாமக நிர்வாகிகளுடன் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆலோசனை நடத்திய பின் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச திட்டம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் பல இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபடும் பறக்கும் படையினர். வால்டாக்ஸ் சாலை சந்திப்பு அருகே ஆட்டோவில் கொண்டு செல்லப்பட்ட 10,50,000 ரொக்கம் பறிமுதல். ரூபாய் 1000க்கும் 500க்கும் விலை போறது கேவலமான விஷயம். ரொம்ப வெக்கமா இருக்கு. ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என RK செல்வமணி ஆதங்கம். கொடுத்தால் இரட்டை இலை, இல்லை என்றால் வாழை இலை, ஆனால் கருவேப்பிலையா மட்டும் ஆக்கிடக்கூடாது என மன்சூர் அலிகான் பேச்சு. செஞ்சியில் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக இருந்த முன் விரோதத்தால் அதிமுக நிர்வாகியை கட்டையால் தலையில் தாக்கியதாக டீ கடை உரிமையாளர் மற்றும் அவரது மனைவி மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு. நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையின் முக்கிய களமாக உருவெடுத்துள்ள வாட்ஸ்அப். தங்கள் சாதனைகள், வாக்குறுதிகளை வாட்ஸ்அப் குழுக்களில் வெளியிட்டு வாக்கு திரட்டும் பாஜக, காங்கிரஸ் அரசியல் கட்சிகள். கொடைக்கானல் வனச்சரகத்திற்கு உட்பட்ட தெள்ளங்கவை வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீ. அரிய வகை மூலிகை செடிகள் எரிந்து சேதம். தீயை அணைக்க முடியாமல் திணறும் வனத்துறை. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 9வது முறையாக சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. வரும் 21ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என உத்தரவு. மகாதேவ் சூதாட்ட செயலி முறைகேடு வழக்கில் சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் மீது காவல்துறை வழக்கு பதிவு. அகமதாபாத்தில் உள்ள குஜராத் பல்கலைக்கழகத்தில் பயிலும் வெளிநாட்டு மாணவர்கள் மீது மர்ம கும்பல் தாக்குதல். பல்கலைக்கழக விடுதியில் ரம்ஜான் தொழுகையில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தி செல்போன், பைக்குகளை சேதப்படுத்தியதாக புகார். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் மாபெரும் கார் பேரணி நடத்திய வெளிநாடுகளில் வசிக்கும் பாஜக ஆதரவாளர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் ஆதரவு தெரிவித்து பேரணி நடத்தப்பட்டதாக பங்கேற்பாளர்கள் தகவல். அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகளுக்கு உதவ நூற்றுக்கணக்கான உளவு செயற்கைக்கோள்களை எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் உருவாக்கி வருவதாக தகவல். 2021ஆம் ஆண்டு அமெரிக்க உளவு அலுவலகம் ஸ்பேஸ் எக்ஸ் இடையே $180 கோடி மதிப்பில் கையெழுத்தான
ஒப்பந்தத்தின் கீழ் பணிகள் தீவிரம். ரஷ்யா வடகொரியா இடையேயான நட்பை உலக நாடுகளுக்கு எடுத்துக் கூறும் வகையில் புதின் பரிசளித்த லிமோசின் சொகுசு காரில் வலம் வந்தார் கிம் ஜாங் உன். சீனாவில் பிறந்த ஆண் குழந்தை 10 சென்டிமீட்டர் அளவில் வால் தென்பட்டதால் மருத்துவர்கள் ஆச்சரியம். வால் நரம்பு மண்டலத்துடன் இணைந்து இருப்பதால் அதை நீக்க முடியாது என மருத்துவர்கள் திட்டவட்டம். நீண்ட காலமாக தன்னுடன் சேர்ந்து வாழ்ந்து வரும் சோஃபி அல்லுவாஸ் என்பவரை திருமணம் செய்தார் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங். ஆஸ்திரேலியாவில் வெளிப்படையாக தன் பாலின உறவை அறிவித்த முதல் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர். வளர்ப்பு பள்ளி கடித்து உயிரிழந்த நபர். அமெரிக்காவின் கொலராடோவில் வீட்டில் வளர்த்த 2 அடி நீளமுள்ள கிலா மான்ஸ்டர்ஸ் வகை பள்ளி கடித்ததில் உரிமையாளர் கிறிஸ்டோபர் உயிர் இழப்பு. மார்ச் 22ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் RCB அணிகள் மோதும் IPL 2024 முதல் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை இன்று முதல் தொடக்கம். மச்சான் சூப்பர் மச்சான், நீ ஃபைனல் விளையாடி இருந்தா இந்தியா கண்டிப்பா கப்படிச்சிருப்போம். அஸ்வினை தனது ஸ்டைலில் புகழ்ந்து தள்ளிய கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். மும்பை இந்தியன்ஸ் வீரர் திஸ்லன் மதுசுங்கா இந்த ஆண்டு IPL தொடரின் முதல் பாதி ஆட்டங்களிலிருந்து காயம் காரணமாக விலகியுள்ளதாக தகவல். IPL போட்டியில் பங்கேற்க லண்டனிலிருந்து இந்தியா திரும்பினார் RCB அணி வீரர் விராட் கோலி. (2024) பெண்கள் பிரீமியர் லீக் தொடரில் டெல்லி பெங்களூரு அணி இடையேயான இறுதிப் போட்டியில் டெல்லி அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி சாம்பியன். பெண்கள் பிரீமியர் லீக் தொடரில் கோப்பை வென்ற RCB மகளிர் அணி கேப்டன் ஸ்மிருதி மந்தனாவுக்கு வீடியோ காலில் வாழ்த்து தெரிவித்து விராட் கோலி. ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படத்திற்காக தொடர்ந்து 8 மணி நேரம் டப்பிங் பேசிய நடிகர் கவுண்டமணி. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள். டப்பிங் யூனியன் தேர்தலில் வாக்களிக்க கைத்தடியை தாங்கி பிடித்தவாறு நடக்க முடியாமல் நடந்து வந்த நடிகர் ராதா ரவி. தமிழ் மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் மக்களின் அன்புக்கு ரொம்ப நன்றி தெரிவித்த பிரேமலு பட நடிகை மமிதா பைஜு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.